இஸ்ரேல் இல்லைனா அமீரகம் காலி. ஈரானின் ஏவுகணைகளை சுக்குநூறாக்கிய அயன் டோம். இஸ்ரேல் அமீரகம் நட்பால் தீவிரவாத நாடுகள் பீதி. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய மோதல்கள் மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியமைத்து வருகின்றன. இதில் யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக ஐக்கிய அரபு அமீரகத்தை பாதுகாக்க இஸ்ரேல் தனது புகழ்பெற்ற அயன் டோம் பாதுகாப்பு அமைப்பையும் அதை இயக்குவதற்கு தனது வீரர்களையும் அங்கு அனுப்பி வைத்திருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்தி உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. மத ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே எப்போதும் ஒரு தீராத பகை இருந்து வரும் சூழலில் இந்த ராணுவ ஒத்துழைப்பு என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. இது ஒரு வரலாற்று அதிசயம். பொதுவாக அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்தாலும் வெளிப்படையாக தற்காப்பு உறவுகளை வைத்துக் கொள்ள தயங்கும். ஆனால் ஈரானின் 600க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஆளில்லா விமான தாக்குதல்கள் அமீரகத்தின் பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக மாறிய போது அந்த சிற்றரசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் கரம் நீட்டியிருக்கிறது. அமெரிக்காவையே நம்பியிருந்த அரபு தேசங்கள் இப்போது இஸ்ரேலின் நவீன தொழில்நுட்பமே தங்களை காக்க வல்லது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலின் இந்த உதவியால் அமீரகம் பெரும் அழிவிலிருந்து தப்பித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று அமீரக தலைமை நன்றி தெரிவித்துள்ளது. இனி வரும் காலங்களில் இஸ்ரேல் மற்றும் அமீரகத்திற்கு இடையிலான உறவு ராணுவ ரீதியாக பல மடங்கு வலுப்பெறப் போகிறது. ஒரு இஸ்லாமிய நாட்டின் எல்லைக்குள் இஸ்ரேலிய படைகள் தடம் பதிப்பது இதுவே முதன்முறை. இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கு இது ஒரு மாபெரும் ராஜதந்திர வெற்றி. அதேபோல ஈரானுக்கு பெரும் தலைவலியையும் உண்டாக்கியுள்ளது. அதேபோல இந்தியாவை பொறுத்தவரை அது மிகவும் சாதகமான சூழலாகும். ஏற்கனவே இந்தியாவிற்கும் அமீரகத்திற்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கும் நிலையில் இப்போது இஸ்ரேலும் அங்கே இணைந்திருப்பது இந்தியாவின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்களுக்கு வலு சேர்க்கும். இந்த மாற்றத்தை கண்டு பாகிஸ்தான் போன்ற நாடுகள் கடும் அதிர்ச்சியில் உள்ளன. இஸ்ரேலிய படைகள் அமீரகம் வரை வந்துவிட்டதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. உண்மையில் ஈரானின் தாக்குதல்கள் இஸ்ரேலை தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக அதற்கு புதிய நண்பர்களை தேடி தந்துள்ளன. ஈரானின் முல்லாக்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஒரு இஸ்லாமிய தேசத்தையும் இஸ்ரேலையும் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாற்றியதுதான். இந்த புதிய கூட்டணி மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை முற்றிலும் மாற்றியமைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.